எல்லாருக்கும் தெரியுதா? ஓகே, கொஞ்சம் ஒரு மங்களா இருக்கும், பட் பரவாயில்ல. ஓகே, அந்த மங்களை கொஞ்சம் சரி பண்றதுக்கு எதை பண்ணலாமா? பண்ண முடியாதா இருக்கு. ஓகே, விடுங்க. மங்களா தான் இருக்கு. ஆமா, மங்களா தான் இருக்கும். அது சரி பண்றதுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணா. ஓகே, பெருசு பண்றதுங்க. ஓகே, ஒரே நிமிஷம் இருக்கு. ஓகே சார், ஓகே சார். இல்ல இது ஓகே. In a party of 100 people, 60 had vanilla ice cream and 40 had chocolate ice cream. 10 people did not have any ice cream. How many had only chocolate ice cream? அப்படின்னு கேட்குறாங்க. யாரோ இன்னொருத்தர் படிக்கிறீங்களா? இதை யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர். ஓகே சார். ஒரு விருந்தில் 100 பேர் இல்ல, இங்கிலீஷ். இது இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் எல்லாம் கிளம்பிருங்க, இருக்காதீங்க. In a party of 100 people, 60 had vanilla ice cream and 40 had chocolate ice cream. 10 people did not have any ice cream. How many had only chocolate ice cream? ஓகே, இப்போ இந்த கேள்வி இது ஒரு வென் டயக்ராம் கேள்வி. செட் தியரின்னு இப்போ படிப்பீங்க, வென் டயக்ராம் கேள்வி. இது வந்து மென்டல் எபிலிட்டிலையும் மேத்ஸும் கலந்த ஒரு கேள்வி. இப்போது இதை புரியிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. லேட்டாக வராதிங்கன்னா வந்துட்டே இருக்காங்க, அதுதான் பிரச்சனையே. பார், ஓகே ஓகே, இங்கே பாருங்கள். இது தமிழில் எழுதியிருப்பேன் அந்த கிளாஸில். இப்போது அந்த டப்பா மாதிரி போட்டுக்கிற அதுதான் இந்த கிளாஸ். இந்த ஒரு விருந்தில் வந்தவங்க 100 பேர். ஒரு சர்க்கிள் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க 60 பேர். இன்னொரு சர்க்கிள் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்க 40 மெம்பர்ஸ். ரெண்டுமே சாப்பிட்டவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க வந்து நடுவால் இருக்கிறவங்க எக்ஸு. அப்புறம் அந்த 2 சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிறவங்க ஒரு 10 பேர். ஸோ வாட் இட் சேஸ் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இஸ் ஈக்குவல் டு people who have taken only vanilla plus people who have taken both plus people who have taken only chocolate people who have taken none. இந்த 4 கூட்டினா 100 வருது இல்லையா? அதுதான். ஹலோ, இந்த 4 குட் ஈவினிங் சார். ஒன்று குட் ஈவினிங் எல்லாம் வேண்டாம், லேட்டாக வந்துட்டு குட் ஈவினிங் என்ன, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. 100 is equal to people who take only vanilla is 60 minus x. ஏன்னா 60 பேர் வெனிலா சாப்பிட்டாங்க, ஆனால் அதில் எக்ஸ் பீப்புள் 2 பேர் சாப்பிட்டாங்க, அதனால் ஒன்லி வெனிலாங்கிறது 60 minus x. Then people who have taken both is x plus people who have taken only chocolate is 40 minus x. People who have taken nothing is 10. இதெல்லாம் ஆட் பண்ணால் 100 வரும். So the equation is 100 is equal to 60 minus x plus x plus 40 minus x plus 10. இதெல்லாம் கூட்டினா 100 வரணும். இதுலேருந்து x கண்டுபிடிங்க பார்க்கலாம். Can you find 30. 30. X, what is x? 30. X is equal to 10, sir. X equal to 10. X is equal to 10, sir. x equal to 10. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. x equal to how much? 10. X is equal to 10. X equal to 10. So the formula says total number of people in the virundu is equal to people who have taken only vanilla plus people who have taken both plus people who have taken only chocolate plus people who have taken none. அதெல்லாம் கூட்டினா it will be equivalent to total number of students to the people in the party. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும், ஏன்னா இது எல்லா இதுலேயும் அது கேட்பாங்க. ஓகே ஓகே, இப்போ பாருங்கள். In a party 100 people, 60 had vanilla ice cream, 40 had chocolate ice cream, 10 did not have any ice cream. How many had only chocolate ice cream? இப்போ x equal 10 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சாக்லேட்லேருந்து அந்த 10 கழிச்சா 30 is the answer. So people who have taken only chocolate ice cream is 30. Okay, good. புரிஞ்சதில்ல? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 102. If x square plus y square plus z square is equal to 29 and
xy ப்ளஸ் yz இது கொஞ்சம் பெருசு பண்ணால் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஜூம் பண்ணுங்க சார். அதான் ஜூம் பண்ணுறேன். ஓகே போதுமா? Yes, sir. Yes, sir. ஓகே If x square plus y square plus z square is equal to 29 and xy plus yz plus zx equal to 26, then the value of x plus y plus z is அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபார்முலா இருக்கு. x plus y plus z whole square is equal to யாராவது சொல்ல முடியுமா? x plus x y square plus y square plus z square plus xy plus yz plus zx. இல்ல ராங். ஒரு சின்ன ராங், சின்ன மிஸ்டேக். யாராவது கரெக்டான Sir, நான் மிஸ்டேக் சொல்றேன், sir. சொல்லுங்க. x square plus y square plus z square plus 2 into xy plus yz plus zx. கரெக்ட். அப்போ x plus y plus z ஸ்கொயர் எவ்வளவு வருது பாருங்க. 29. நோ 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 x plus y plus z ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நான் சொல்றேன். இப்போ நீங்க 29 square. ஃபார்முலா 29 square. நோ 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 இப்போதாப்பா ஃபார்முலா சொன்னீங்க. அந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. எப்படி 29 ஸ்கொயர் வரும்? ஐ எம் ஆஸ்கிங் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் பிராக்கெட் க்ளோஸ்ட், அது பிராக்கெட்குள்ள ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹவு மச்? இப்போ ஃபார்முலா சொன்னீங்களா, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்பர் சப்ஸ்டியூட் பண்ண வருது. இப்போ ஃபார்முலா மறுபடியும் சொல்லுங்க. கடைசியா சொன்ன பையன் ஹலோ Square plus y square plus z நோ நோ இல்ல வாய்ஸ் கொஞ்சம் இதாகுது. நான் சொல்றேன் இருங்க. x plus y நான் சொல்றேன் x plus y plus z whole square is equal to x square plus y square plus z square plus 2 into 2 bracket xy plus yz plus zx bracket closed. இதுதான் x plus y plus z ஓட whole square. அப்ப x plus y plus z whole square என்ன? 29 plus 81. 29 plus 26 into 2 இல்லையா? 29 plus 2 into 26. Yes or no? Yes, sir. அது எவ்வளவு வருது? 81 வருது. 110. இல்ல நல்லா பாருங்க. 110ல வராது. பாருங்க நல்லா பாருங்க. அப்போ x plus y plus z equal to எவ்வளவு? Plus or minus 9. Plus or minus 9 is the right answer. Plus or minus 9 is the right answer. Okay, good. We'll go to next. என்னடா இது? அட. ஓகே, இப்போ 103 ஓட ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏபி இஸ் parallel to CD. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 103. ஏபி அண்ட் சிடி இஸ் parallel. வாட் இஸ் த ஆங்கிள் ஒய்? அந்த ஒய் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். So 112 degree. நல்லா பாருங்க. சும்மா ஏதோ வாயில வந்து சொல்லக்கூடாது. கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லணும். கரெக்டான ஆன்சர் சொல்லணும். 112 is the right answer. சரி, இப்போ எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க எப்படி வந்ததுன்னு. சார் யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஆங்கிள் D ஓட வேல்யூ 20 டிகிரி. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. 2 பேர் சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஆரம்பிச்சா இன்னொருத்தர் ஆஃப் பண்ணிடணும். எல்லாம் எல்கேஜி குழந்தை மாதிரி இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கும். சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் 40 28 கூட்டணும் சார். சொல்லுங்க. டோன்ட் வேஸ்ட் அவர் டைம். 40 28 கூட்டணும். கூட்டணும் 150ல இருந்து அந்த 68 கழிக்கணும் சார். வர ஆன்சர். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். see ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண இன்னொருத்தர் நிறுத்திடணும். 112 இஸ் த ஆன்சர். அந்த ஆப்ஷன்ல அது இருக்கு.
ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஃப்ரம் த கிவன் ஃபிகர், இதை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் த ஆங்கிள் எக்ஸ் இஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. வேர் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஓ வந்து 96 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த 96ல் யூ டிவைடட் பை 2 எவ்வளோ வருது? 96 டிவைட் பை 2 48 வந்து 180லேருந்து கழிங்க. யூ சப்ட்ராக்ட் ஃப்ரம் 180. Option B 132 sir. 132 is the right answer. ஆப்ஷன் பார்க்கலாமா? இருங்க. ஆப்ஷன் பார்த்தா 132 இருக்குது. ஓகே, வெரி குட். 105 நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் ஃபார் சம் ரீசன். இப்போ 106 பாருங்க. பாரு, யார் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஸோ உங்களோட பெரிய மைக்கு நீங்கள் பேசின உடனே ஆஃப் பண்ணிடும். somebody can read this. Mean of 10 observations is 58 and 5 is subtracted from each observation. Then the mean of new observation is மீன் என்ன ஆவரேஜ். மீன் என்ன ஆவரேஜ், சராசரின்னு அர்த்தம் தமிழில். இங்கிலீஷில் ஆவரேஜ் அல்லது மீன் எல்லாம் ஒன்று. மீனுங்கிறது கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம், மேத்தமெட்டிக்கல் டேர்ம். Option 153 sir. கரெக்ட். ஏன்னா அந்த ஆவரேஜ் வாஸ் 58. ஒவ்வொரு அப்சர்வேஷனில் 5 குறைச்சா ஆவரேஜ் 5 குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ 53 இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. அடுத்தது 107 பார்க்கலாம். 107 நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஃபார் சம் ரீசன். 108 போகலாம். நீ 108 படிங்க யாராவது ஒருத்தர். The area of the rectangle is 6x square plus 5x minus 6. If its length is 3x minus 2, then its breadth is ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். அது ஒரு ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். அப்போ அந்த லென்த் இன்டு பிரெத் அதை வந்து நீங்கள் இப்போ ஏரியா கொடுத்தாங்க, லென்த் கொடுத்தாங்க. அப்போ ஏரியா டிவைடட் பை லென்த் வில் கிவ் யூ பிரெத். Sir, answer is 2x. Sir, answer was 3x plus 3. டிவைட் பண்ணா 2x plus 3. ஆன்சர் இஸ் 2x plus 3 இஸ் கரெக்ட். அது எப்படின்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா யார் சொன்னாங்களோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். டிவைட் பண்ணனும் சார். டிலீட் பண்ணணும். Sir, divide. டிவைட் பண்ணணும். கரெக்ட். டிவைட் தான் சார் சொன்னேன். அதான் டிவைட். எப்படி டிவைட் பண்ணீங்க? எப்படி வந்தது? எப்படி டிவைட் பண்ணீங்க? இப்போ ஒரு பேப்பர் எடுத்து பண்ணீங்களா இல்ல மனசுலயே பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். சார் பேப்பர்ல பண்ணீங்க. நான் ஒரு அதை விட ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன் பாருங்க. எல்லாம் லிசன் பண்ணுங்க. டிவைட் நமக்கு டிவிஷன் எப்பவுமே கொஞ்சம் தகராறு. ஆனா மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸி பொதுவாகவே எல்லாருக்குமே. இப்போ லென்த் இஸ் 3x minus 2, பிரெத் நமக்கு தெரியாது. பிரெத்தை ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போது 3x minus 2 into 2x plus 1 வந்து அந்த ஏரியா கொடுக்கணும். அது கொடுக்குமா? கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா 3x minus 2ல் அந்த x இல்லாத டேர்ம் -2, இதில் 2x plus 1ல் 1 into -2 வந்து -2 வரும். ஆனால் ஆன்சரில் -6 இருக்குது இல்லையா? அப்போது 2x plus 3 அதை எடுத்து நீ மல்டிப்ளை பண்ணாதான் அது -6 வரும். அதனால் 2x plus 3 இஸ் த ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்னா நீங்கள் ஃபுல்லாக டிவைடும் பண்ண வேண்டாம், ஃபுல்லாக மல்டிப்ளையும் பண்ண வேண்டாம். எதுவுமே பண்ணாமே நீங்கள் சும்மா பார்த்து கண்ணில் பார்த்தே ஆன்சர் எழுதலாம். இதுதான் இந்த பரீட்சையோடைய ஒரு மகத்துவம். யூ நீட் நாட் ரைட் ஆர் டூ எனிதிங், ஜஸ்ட் பை அப்சர்விங். அப்படியே கண்ணு வச்ச கண்ணை வச்சு பார்த்த மாதிரி பார்த்தாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். அந்த அளவு திறமையை நீங்கள் வளர்த்துக்கோணும். அப்போ நிறைய டைம் ஆப்ஷன்ல x plus 3 இருக்கு சார். எதுப்பா? So third optionல x plus 3. ரைட். இப்போ அவர் கேட்டாரே நல்ல கேள்வி. யார் அதை கேட்டது?
உங்கள் பேர் என்ன? ஸ்ரீராம். ஆ யுவன் ஸ்ரீராம். யுவன் ஸ்ரீராம் நல்ல கேள்வி கேட்டார். சார் அங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது, அப்புறம் ஏன் அந்த 3வது எடுக்கலன்னு கேட்குறாரு. இப்போ 2 4 ஆன்சர் இல்லைன்னு நம்ம தள்ளி வச்சிட்டோம். ஆன்சர் 1 அல்லது 3 இருக்கணும். ஏன் 3 ஆன்சர் இல்லைன்னு சொல்ல பார்க்குறேன். இப்போ இந்த எக்ஸோட அந்த 3x மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது? 3x - 2 3x ஸ்கொயர் வருது. ஆனால் எக்ஸோட நமக்கு எவ்வளோ வேணும்? 6x ஸ்கொயர் வேணும். அதுக்காக 2x + 3. ஆமாம், 3 ஆல மல்டிப்ளை பண்ண வரும். எது இல்லைப்பா, அந்த 2x + 3 ஏன் ரைட் ஆன்சர்னு சொல்ல வரேன் நான். 2x + 3 பிகாஸ் 2xும் 3xும் மல்டிப்ளை பண்ண 6x ஸ்கொயர் வருதா? Yes, sir. அதனால தான் 2x + 3 is the right answer. ஓகே, புரியுதா? ஏன் 2x + 3 ரைட் ஆன்சர் தெரியுதான்னு கேட்குறேன். Yes, sir. ஓகே, go to next. இந்த கேள்வி பார்க்கலாம். 110வது கேள்வி பார்க்கலாம். 110வது கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். In the given figure, the line L is parallel to line MN, then the value of x is ன்னு கேட்குறாங்க. ஒரு 2 parallel லைனில் அந்த 2 உள் ஆங்கிள் இன்னர் ஆங்கிள் டு த அடிஷன் ஆஃப் 2 இன்சைட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ 2x + 4x வந்து 6x, அது வந்து 180. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ? 30, sir. 30 is the answer. அவ்வளோதான். 30. சார் கரெக்ட், 30 is the answer. வெரி குட், வெரி வெரி குட். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இந்த பரீட்சை மாதிரி ஈஸியான பரீட்சை எதுவும் இருக்காது. அடுத்தது பாருங்க, 111 பாருங்க. யாரோ ஒருத்தர் படிங்க. If the total இல்ல, யாருக்கெல்லாம் அங்க உங்க ஆடியோ ப்ராப்ளம் இருக்கோ அவங்க பேசாதீங்க. Then its volume is Yeah, whoever has got a problem with audio, you need not read. நல்ல கிளியரா இருக்கிறவங்க படிங்க. படிங்க. If the total surface area of a cube is 96 centimeter square, then its volume is How much? அப்படின்னு கேட்குறாங்க. Sir, 6a square equal to 96. கரெக்ட், கரெக்ட், வெரி குட். அப்போ அதுலேருந்து ஏ எவ்வளோ கண்டுபிடிங்க. 4, sir. 4. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு how much? Then a cube is 64 centimeter cube. 64 is the answer. 64 is the answer. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வெரி குட், வெரி வெரி குட், குட் பாய்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். இது படிங்க யாராவது. The probability of choosing a vowel in the word education. வேற ஒருத்தர் படிங்க, நல்லா படிங்க, கிளியரா படிங்க. the probability of choosing a vowel in the word education is 5/9. 4/9. 5/9, sir. ரெண்டு ஆன்சர் கொடுக்குறீங்க, 4/9, 5/9. இப்போ எது கரெக்ட்னு பார்க்கணும். 5/9, sir. 5/9. Sir, educationல 9/9. 5/9, sir. அதுல வந்து 5 vowels இருக்குல்ல சார், அதனால 5/9. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 5/9. 5 வவ்வலுமே எஜுகேஷன்ங்கிற வேர்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். AEIOU 5மே எஜுகேஷன்ங்கிற வேர்ட்ல இருக்கு. மொத்தம் அதுல 9 ஆல்பா லெட்டர் இருக்கு. அப்போ 5/9 is the answer. 4/9. 5/9 is the answer. 5/9. ஆமாம். 5/, இப்போ இப்படி கேள்வி வச்சுங்க. The probability of choosing a consonant in the word education is 4/9. 4/9. அவ்வளோதான், வெரி சிம்பிள். 4/9. பாத்தியா, மாஸ்டர் ஆயிட்டோம்மா. 5/9. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. படிங்க, யாராவது ஒருத்தர் படிங்க. The LCM of 6x square
y square and 8 x power 4 y power 4 is ம் 24 x power 4 y power 4 sir. கரெக்டா? மற்றவங்கள செக் பண்ணுங்க. அந்த பொண்ணு சொன்னது கரெக்டான்னு செக் பண்ணுங்க. yes sir correct sir. Yes sir, correct sir. வெரி குட் வெரி குட். Yes, sir. ஓகே கரெக்ட். 24 x பவர் 4 y பவர் 4 இஸ் ஆன்சர். அப்புறம் இங்கே நேர 116 சில கேள்வி நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஃபார் சம் ரீசன். அதுக்கெல்லாம் சில ரீசன் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம் அது என்ன ரீசன்னு. என்னடா இது இந்த 116வது கேள்வி பார்ப்போம். 116 கொஸ்டின் இல்லை 116 கொஸ்டின் பாருங்க, படிங்க யாராவது. If A and B are any two positive integers and AB into BA is equal to 72, wait. ஏ என்ன ஏபியா? எங்க எப்படி ஏபின்னு படிப்பீங்க அதை? A power B into ஓகே is equal to 72, then the value of an and B are வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. Sir 2 3 or 3 2 sir. Or 3 2. 2,3 ஆர் 3,2ன்னு ஒரு குழந்தை சொல்லுது. அது கரெக்டான்னு மற்ற குழந்தைகள்லாம் கண்டுபிடிங்க. Yes sir correct sir. Sir correct sir. கரெக்ட். Yes, sir, correct, sir. வெரி குட். ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம். Sir, reason sir. என்ன ரீசன்? அந்த ரீசன் சொல்லிடுங்கம்மா. யார் சொன்னீங்களா ரீசன் சொல்லிடுங்க. Sir 72 வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்றோம் சார். இருங்க क्वेश्चन காமிச்சறேன். இப்போ சொல்லுங்க. சொல்லிடுங்க. சார் 72 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 into 2 into 2 into 3 into 3 னு வரும் சார். இத நம்ம சிம்பிளா எழுதணும்னா 2 power 3 into 3 power 2 னு வருது சார். இப்போ நம்ம ஆன்சர்ல வந்து A வந்து 2 னு போடலாம் 3 னு போடலாம். BI வந்து 2 னு போடலாம் 3 னு போடலாம் சார். That's why the third answer is correct sir. What is your name? Sir S Soumya. சௌமியா நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வாழ்த்துக்கள் சௌமியா. ஓகே அடுத்த கேள்வி Thank you போயிடலாம். sir. ஓகே இப்போ அடுத்தது பாருங்க, யாராவது ஒருத்தர் படிங்க. bisector of angle P and QS is equal to 6 cm, SR is equal to 5 cm, PQ is equal to 12 cm, then PR is பிஆர் ஈஸ் கேட்குறாங்க. பிஎஸ் அப்படிங்கிறது பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் பி. QS is equal to 6. SR is equal to 5. அப்புறம் 5 cm. PQ 12. அப்படின்னா பிஆர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி இது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. அப்புறம் இல்லை சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்னாலும் கரெக்டானு சொல்ல எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு மைண்டு ஒர்க் ஆகும். இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணலாம் சார் அந்த இடத்துல. ஓகே சரி யாராவது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பண்ணுங்க. நான் ஐ டோன்ட் மைண்ட். சொல்லுங்க. எஸ் சார் அது ஒரு தியரம் சார். என்ன தியரம் சொல்லுங்க சார்? இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் சார். அதுபடி அந்த டயகிராம்ல இருந்து நாம PQ by PR is equal to QS by SR னு சொல்லலாம் சார். ஓ வெரி குட். ஓ ரைட். PQ by இப்ப நம்ம PR is equal to QS by SR. QS by SR. எஸ் சார். இப்ப நம்ம அந்த ஈக்குவேஷன்ல வந்து வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணாக்கா நமக்கு ஆன்சர் SR வந்து PR வந்து 10 ன்னு கிடைச்சிரும் சார். PR equal to 10 ன்னு வருதா? 10 ன்னு வருதா 6 ன்னு வருதா? 10 சார். இருங்க சரி 12 divided by PR is equal to 6 divided by 3. 5 சார். 6 divided by 5 ஆமாம்மா அது 5 சாரி ஆமாம்மா கரெக்ட். அப்போ 10 வரும். ஓகே கரெக்ட். Yes. என் கண்ணுக்கு 3 தெரியுது. அப்போ கண்ணு இதை போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே வெரி குட். யார் இவர் சொன்னது இந்த பைசெக்டார் தியரம்?
இப்போ சொன்னவர் யார்? அவர் பேர் சார் நிதின்ராஜ். நிதின்ராஜ். வாழ்த்துக்கள், நல்லா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தேங்க்யூ. அடுத்த கேள்வி யாரோ ஒருத்தர் படிங்க. The distance between படி, கரெக்டா படி. The distance between 2 points bracket -4, 3 and -2, 1 is. இல்ல -4 வரல, வெறும் 4 தான். Sorry sir. 4, 3 and -2, 1. 4, 3 and -2, 1 is how much? அப்படி கண்டுபிடிக்கிறது. இதுக்கு சார் 2√10. இருக்கு சார். 2√10 is the right answer. பட் அந்த ஃபார்முலா சொல்லுங்க கண்ணா. யாரு சார் x2 root of x2 minus x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. correct. root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. plus x. Yes sir. சரி, அப்போ அது என்ன ஆன்சர் வருது? அப்போ √10. 2√10 is the right answer. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, நிறைய பேர் சொல்லிட்டீங்க, அது வாழ்த்துக்கள். Thank you. அடுத்த கேள்வி பாருங்க, படிங்க. இப்போ இங்க ட்ரிகனாமெட்ரி நடத்தல இல்ல உங்களுக்கு? சார் 2 சார். இல்ல ட்ரிகனாமெட்ரி நடத்திட்டாங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே? இல்ல அது நோ, அதனால வேண்டாம், அதனால அது நம்ம ஸ்கிப் பண்றோம். இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஓகே, ஒரு சில இதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், வேணே ஸ்கிப் பண்ணேன். ஓகே, அடுத்தது 120 பார்க்கலாம். இஃப் த பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் and its height are 220 centimeter and 21 centimeter respectively, then the volume of the cone is. தெரியுமா இது? இப்போ இது ஒரு கோன்னா அந்த ஐஸ்கிரீம் கப்பை, இந்த பாப்கார்ன் கப்பை தலைகீழாக போட்டு என்ன வருது, அதுதான் கோன். அப்போ பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் அண்ட் இட்ஸ் ஹைட் ஆர் 220 சென்டிமீட்டர் அண்ட் 21 சென்டிமீட்டர். அதாவது கீழே இருக்கிற அந்த வட்டமான ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 220. அதான் 2πr = 220. πr ஸ்கொயர். அப்புறம் அதனுடைய ஹெச் வந்து 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2πr = 220. ஏன்னா ஆர் எவ்வளோ? டூ பை ஆர் = 220. ஏன்னா ஆர் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2πr is equal to 220. அப்போ வாட் இஸ் ஆர்? 110 சார். நல்லா பாருங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இதில் ஒரு கேள்வி கூட தப்பாகக்கூடாது, அதுதான் பிரச்சனையே. இங்கே நிறைய பேர் 70 சார். நல்லா பாருங்க ப்ளீஸ், நல்லா பாருங்க. 35 is the right. ஓகே, 2πr = 220. ஏன்னா r = 35. இப்போ r is 35, h is 21. அப்போ அந்த என்ன வால்யூம் ஆஃப் கோன் இஸ் 1/3 πr ஸ்கொயர் h. வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் 1/3 πr ஸ்கொயர் h. இப்போ நமக்கு r தெரியும், h தெரியும். அப்போ 1/3 πr ஸ்கொயர் h கண்டுபிடிக்கலாமா? எவ்வளோ வருது? சார் 26,950 centimeter cube. Third option. அப்படியா? இருக்கு, நான் போட்டிருக்கேன். It's me also. ஆ? 26,950 வருது எனக்கு. உங்களுக்கு வருதா? Yes sir. ஆமா, எல்லாருக்கும் வருது. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம மேத்ஸில் ஓகே, இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் நம்ம போட முடிகிற ப்ராப்ளம் இருக்கா? 1-2 ஸ்கிப் பண்ணேன், ஏன்னா அது அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயும்.
அப்புறம் ஒரு கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, அதனால் ஸ்கிப் பண்ணோம். ஐ திங்க் அந்த கேள்வியெல்லாம் வேண்டாம், எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற கேள்வியெல்லாம் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த 109 பாருங்கள், 109 ஒரு நிமிஷம், 109 பாருங்கள். If x by y plus y by x is equal to -1, then the value of x cube minus y cube is equal to how much? Sir, 0. 0 is the right answer. ஏன்னா எப்படி நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுக்கண்ணா. எஸ் சார். இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ்க்கு எல்சிஎம்லாம் அந்த மாதிரி எடுத்தாக்கா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு -1 கிடைக்கும் சார். கரெக்ட். அதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -xy கிடைக்கும் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மெது நானே ஸ்பீடுன்னு எல்லாரும் சொல்றாங்க, இப்போ நீங்க அதை விட ஸ்பீடா போறீங்க, கொஞ்சம் மெதுவா போங்க. எஸ் சார். இப்போ நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஃபேக்டரைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய்னு இருக்கும் சார். நமக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிச்சு சார். எனிதிங் இன்டு 0 வில் பி 0, ஸோ ஆன்சர் இஸ் 0. இப்போ இதுல தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது தெரியணும். இது வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1/1 கேட்குறேன். இப்போ 1/1 நான் கேட்குறேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. a + b ஹோல் ஸ்கொயர் என்ன கண்ணா? a square plus 2a plus b square. ஓகே. a minus b ஹோல் ஸ்கொயர் a square minus square. ஓகே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இவ்வளோ பேர் வேண்டாம். அப்போ a + b ஹோல் கியூப் சொல்லுங்க. a plus b into a minus b. No, a plus b whole cube. a plus b whole cube plus 3a square b plus 3ab square plus b cube. கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. கொஞ்சம் சோத்து செத்த மாதிரி சொல்றீங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. a cube plus 3a square b plus 3ab square plus b cube. ஓகே. a minus b whole cube யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. a minus b whole cube. a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஓகே. அடுத்து வந்து a plus b plus c whole square. a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகே. நெக்ஸ்ட் வந்து a cube minus b cube. a minus b into a square plus ab plus b square. ஓகே. அப்ப a cube plus b cube. a plus b into a square minus ab plus b square. ஓகே. இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அங்கே போயிட்டு நம்ம போய் தடவக்கூடாது. இது இருக்குமா, ப்ளஸ் இருக்குமா, மைனஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேல்குலேட் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே மனசுலேயே ஓரளவுக்கு போட்டுடலாம். ஓகே, இந்த கேள்வி பார்க்கலாம். இது என்னடா அதை ஒரு நிமிஷம், என்ன தெரியல, இது என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது. which of the following is true? Any real number is either rational or irrational. அது ட்ரூவா? Any real number is either rational or irrational. True. Okay. அடுத்து 0 is not real number. 0 is not real number. False. Any real number is either prime or composite. True sir. இல்ல நல்லா பாருங்க. Any real number is either prime or composite. கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க உங்க இத. No sir, false sir. No. False. Okay. அடுத்து √9 is an irrational number. False. அப்ப அந்த இப்ப which of the following is true னா அப்ப அந்த number 1 the answer. Okay. அதனால அது ஸ்கிப் பண்ணிட்டேன். அது எதுக்காக ஸ்கிப் பண்ணேன்னு எனக்கே தெரியல. Some I skipped because you may find it difficult ன்னு நினச்சி. ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இவ்வளோதான் குழந்தைகளா, ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் ரொம்பலாம் அழட்டிக்க வேண்டியதில்லை. உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற அப்படியே படிச்சுட்டு வாங்க. இங்கே வந்து எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 கேள்வி இப்படி பார்த்தோம்னா யூ வில் பிகம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் தென் யூ கேன் கோ அண்ட் ரைட் எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதும்போது ஏன் அத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா, இருக்கிறதே 466 சீட்டு தான். ஆனால் 20,000 பேர் எழுதுறதுனால ஒரு கேள்வி கூட தப்பாகாமல் எழுதணும். அதில் தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம எடுப்போம். நீங்களும் எடுப்பீங்க. வெற்றி அடையிறதுக்கு நம்ம எல்லாரும் பாடுபடுவோம். நன்றி. We will meet again tomorrow. Okay. Thank you, sir.